மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. இந்த மக்கள் 1000 ரூபாய் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் அப்படி இப்படின்னார 3 வருஷம் என்ன பண்ணாங்க இந்த மக்கள்? அமைதியா இருங்க சார். இப்ப என்ன யோசிச்சு அடுத்த 2 மாசத்துல மீதி இருக்கிற பேலன்ஸையும் போடுறோம், 10,000 போடுறோம்னு சொன்னா அது தேர்தலுக்கு இந்த திட்டம் நிறுத்தப்படும் அப்படின்றதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. வழக்கு கோர்ட்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நிறுத்துங்க அப்படின்னு ஒருவேளை தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு முடக்க பார்க்கிறார்கள். இல்ல அதுதான் கேட்குறேன். இந்த முடக்க பார்க்கிறார்கள்ன்றது இவங்க உண்மையாவே சொல்றாங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் ஓடிச்சா, அந்த மாதிரி டாபிக் எதுவும் ஓடிச்சா? ஏன்னா எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு டாபிக் இல்லை. 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன அவங்க எப்படிங்க முடக்க பார்ப்பாங்க? தேர்தலுக்கு முன்னே அதுக்கப்புறம் வர்ற பணத்தை அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதை காலையிலேயே 5000 ஒட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அடி விழும் பாருங்க. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. ஜனங்களுக்கு லேட்டாக புரியும். ஆமாம் இல்லை, அடுத்த மாதம் கொடுக்குற காசு முன்னாடி கொடுத்துட்டாரு. இதில் என்ன பெருமை? இந்த 5000 ரூபாயை தாண்டி இன்னும், ஏன்னா இப்போ பேசும்போதே மகளிர் நாடு, தமிழ்நாடுன்றதே மகளிர் நாடு தான் அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட மாடல் அரசுனாலே இப்போ மகளிர் நாடு தான். என்ன வேணா சொல்லுங்க. காலையில் காய்கறி வாங்க போகும்போது மகளிர் நாடா, 1 கிலோ தக்காளி என்ன விலை விற்கிது, இது என்ன விலை விற்கிதுன்னு அந்த கோபம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே திரும்பும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரெட்ரோலுக்ஸ் சேனலுக்கு. அதே மாதிரி பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு ஒரு ஊக்கம் தர மாதிரி இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய மைக் சேனலுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் வரேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். சாருடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவரும் நிறைய வீடியோக்கள் டெய்லியும் போடுறாரு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. நல்லா உற்சாகமாக இருக்குது. இந்த வியூவர்ஸ் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணியிருக்கிறதுல ஒரு கான்டாக்ட்லேயே இருக்கிறது அது நல்லா இருக்குது. மைக் எம்முக்கு சூப்பர். ப்ளஸ் அந்த வீடியோவுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு முன்னாடி டம்முன்னு நம்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, பண்ணும்போது அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். எல்லா போடுற வீடியோ அவங்களுக்கு போகும், எல்லா நோட்டிஃபிகேஷனும் போகும் உங்களுக்கு. நீங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு போகும். ஆரம்பிக்கலாமா? ஆனால் கண்டிப்பாக. காலையிலேயே மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மக்கள்லாம் திக்குமுக்காடி போயிட்டாங்க. 1.3 கோடி இருங்க சார். 1.3 கோடி. ஆமாம், மக்கள் திக்குமுக்காடி போயிட்டாங்க. மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவர் நிகழ்ச்சிக்கு இது பண்ணுறதுக்காக இருக்கலாம், அதுவும் இருக்கலாம் அப்படின்னு சில ட்வீட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000 ரூபாயும், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பரபரப்பான செய்தியாக இருக்கு. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை பற்றி இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், விஜய் தாவேகா தலைவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் ட்வீட் போட்டார். காரில் போகும் பொழுதும் அவ்வளோ வேலை பலுவுக்கு இடையிலும் போட்டாரு. பரவாயில்ல, நான் பார்க்கல பாருங்க. நான் எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருக்கேன். அவர்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். போட்டுட்டாரு. ஸோ எல்லாருமே எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். வரவேற்பு அப்படின்றது இன்னொரு பக்கம். சில பத்திரிகையாளர்கள் அவங்களாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போட்டுன்றதுல இப்போ 5000 அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் மூலியமாகத்தான் எனக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை கோடை கால இது வரும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிப்ரவரி லீப் இயர் மாதிரி நீங்கள் சொன்ன இதே வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காரு. அப்படி இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வருதா அப்படின்னு. அப்படி கேட்கக்கூடாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு இறுதி கோடை காலம் வரும். இல்லை, இந்த வருடம் மட்டும்தான் கோடை காலம் வந்திருக்கா அப்படின்னு தாவேகா தலைவர் கேட்டிருக்காரா? உண்மை. நம்ம வேவ்லென்த்தில் தான் இருக்காப்புல. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குல்ல? நல்லா இருக்கு. கரெக்டு தான். 3 மாதம் தொகையை அட்வான்ஸாக கொடுத்துட்டு 4வது மாதம் தொகையும் 1000 ரூபா வச்சுக்கோங்க. கூடுதலாக 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் இது என்ன? இதுக்கு பேர் என்ன? இதை அவர் கேட்டிருக்காரா? கேட்கல. நான் காலையிலே கேட்டேன். ஐயா, அடுத்த மாதம் போட போகிறீங்க. அந்த காசை முன்கூட்டியே கொடுத்துட்டீங்க.
இதில் என்ன நீங்கள் வந்து பெருசாக 5000 சொல்கிறீங்க, அப்புறம் ஒன்று தடுக்க பார்க்கிறார்கள், முடக்க பார்க்கிறார்கள். யாருங்க தடுக்க பார்க்கிறார்கள், முடக்க பார்க்கிறார்கள்? யார் தடுக்க பார்க்கிறார், முடக்க தமிழகம் தலை வணங்காது. யாருக்கிட்டங்க வணங்காதியா? தமிழகம் வெல்லும். எதுக்காக வெல்லும்? போ என்னையா கேட்குற? வெல்வம் ஒன்றாக சார், வெல்வம் ஒன்றாக, வெல்வம் ஒன்றாக. ஏங்க யார் ஒன்றாக என்னங்க? என்ன ஏன்ப்பா கேட்குற? அந்த அவன் எழுதி கொடுக்குறான் ஸ்ட்ராட்டஜிக்காரன், நான் போட்டுனுக்கிறேன், அவ்வளோதான். என்ன போய் கேட்டு அவனுக்கு போட்டு அந்த இதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு அமௌண்ட்டு போட்டு ஏதாவது வேலை செய்யடான்றான். அவன் என்ன தான் பண்ணுவான் சார்? காப்பி வச்சவங்களே ஏமாத்துறான் சார். விஜய் மாதிரியே நடக்க சொல்கிறான், அதே மாதிரி காக்கி பண்ணிட்டு வேலை செட்டை, அதே மாதிரி அந்த இது சார். அதில் அந்த டீமுக்கு மொத்தமாக தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தமிழ்நாடுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. இப்போ தமிழ்நாடுனா இந்தியான்னு கொண்டு போய் நிப்பாட்டிக்கலாம். நாங்கள் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கோம். இது என்னன்னா பிஜேபி மத்திய அரசு அப்படி நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு. இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு சுற்றி இதை ஒன்று வார்த்தை வச்சுக்கணும். வெல்வோம் தமிழ்நாடு, ஒன்றிணைவோம் தமிழ்நாடு, ஒன்றாக இருப்போம் தமிழ்நாடு, ஓடிப்போவோம் தமிழ்நாடு, முடங்க மாட்டோம் தமிழ்நாடு, உதைப்போம் தமிழ்நாடு, வணங்க மாட்டோம் தமிழ்நாடு, அப்படி இப்படியே வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு வேலையை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதில் என்னென்னா கோர்ட்டில் அந்த பிரசாந்த் கிஷோருக்கு ஏதோ கேஸ் வருது போல். அது வந்துச்சு அப்படின்னா ஒரு சிக்கல் வந்துடும். இன்னொன்று அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிடணும். ஒருவேளை அறிவிச்ச பிறகு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதனால் போட்டுட்டு அறிவிச்சிருவோம். காலைல எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு, ஆகிக்கிட்டே இருக்குது. ஆமாம், ஆகிட்டே இருக்குது. ஜனங்களும் 5000 அடுத்த மாதம் காசுங்க. முன்கூட்டி வராது, அடுத்த 3 மாதத்துக்கு வராது. அப்போது 2 மாதம் முன்னாடி தான் அறிவிச்சிட்டிங்க. இல்லை, இது ஒரு 5000 சைக்கலாஜிக்கலாக 5000 போட்டிருக்காங்க அப்படின்றதானே பேச போகலாம். அடுத்த 3 மாதம் வராதுன்றதை தாண்டி அப்படின்றதான் நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த 2 மாதம் தானே கழிச்சு தானே எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம், அப்போ வராமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஐயோ பணம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் மக்கள்? அந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு குழந்தைகள் கல்வி, அன்றாட செலவுகள், முதியோர்கள் இருந்தால் அவருடைய மருத்துவ செலவுகள் இவ்வளோ பார்க்க முடியும் 1000 ரூபாவில்? அதெல்லாம் பண்ணலாம். பரவாயில்ல, ஊருக்கு போகலாம், கொடைக்கானல் ட்ரிப்பு போகலாம், போயிட்டார் போல, கொடைக்கானல் ட்ரிப்பு போகலாம், குழந்தைய அமெரிக்காவில் அமைச்சு படிக்க வைக்கலாம், அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணலாம், உயர்தர இந்த அப்போலோ அந்த மாதிரி இதில். ஆனால் அதுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும், 4-5 மாதம் சேர்த்து வச்சு அப்போலோ போன்ற இடத்துல அந்த கிட்னி டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி அந்த மாதிரி. அதுக்கு நீங்கள் அங்கே போகக்கூடாது, நாமக்கல் போனால் போதும். எங்க நாமக்கல் போனீங்கன்னா அவங்களே தருவாங்க, வெறுங்கையோட வந்துடலாம். ஏங்க இன்னைக்கு ஒன்று பார்த்தேங்க, கிட்னி திருட விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம்னு பார்லிமெண்ட்டில் போர்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. யாரு? திருமாவளவன், கனிமொழி. என்னடா இது அனுமதிக்க மாட்டோமா? அந்த போர்டை யாரும் பார்க்கல போல. வேற ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, பீகார்கார் எம்பி. ஓகே, இவங்கெல்லாம் கூட உட்காந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. ஏப்பா வாட்ஸ்அப் தலைவரில் இருங்க, அதுக்காக இப்படியா? கொஞ்சமாக திரும்பி பார்க்கணும்ல போர்டை இது. அப்போ இந்த 5000 ரூபான்றது வந்து இன்றைக்கி அறிவிச்சிட்டா அது பெரிய இதாகும். உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்கள், சார்பு பத்திரிகையாளர்கள், இவங்க பிளாஸ்ட்டு தண்டரு என்னென்ன வார்த்தைக்குதோ நீங்கள் பயன்படுத்திங்க. உங்கள் அறிவு இத்தனை ஆண்டு கால பத்திரிகை அனுபவ அடிப்படையில் போட்டுருங்க. ப்ளஸ்ஸு மற்றவங்களாம் போடுங்க. அப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற? சார் நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் விளாட்ற மாதிரி 6 அதே ஸ்டைலில் போட்டுறேன் சார். அதுக்கு நான் வந்து ஏதாவது பேடு கிட் மாட்டி சார் ஏஐயில் பார்த்துக்குறோம். சரி அப்படின்னு இந்த இதெல்லாம் போட்டு காலிலேருந்து போடுறாங்க. இதில் அன்புமணி சும்மா இருக்க வேண்டியது தானே? அவருக்கு பாருங்கள், அவருக்கு 6300 கோடி ரூபா இதனால் கடன். இதை வந்து அடுத்து வர கவர்மெண்ட் தலையில் தான் போடுறீங்க. ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்க? அவங்கள்ட்ட கடன் வாங்கி அந்த மக்கள் 1000 ரூபா வாங்குறவங்க தலையிலேயே இந்த கடனையும் சேர்க்குறீங்க அப்படி இப்படின்றாரு. அவருக்கு இந்த நடைமுறை அரசியலே தெரில இல்லை. இன்றைக்கி ஒரு நண்பர் பேசியிருந்தார், 1000 சொல்லுங்கள், இன்றைக்கி 5000 வந்துச்சா? ஜனங்க தானே பார்ப்பாங்க. நான் சொன்னேன் 1000 சொல்லுங்கள் சார், மத்தியானம் 2 மணிக்கு மேலே பாருங்கள், வேறு ஒருத்தர் அதை கையில் எடுத்துருவார். எல்லாம் அதுக்கு பின்னாடி ஓடிடும். அப்புறம் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. இன்னும் பல உண்மைகள் சொல்லுவாங்க. இப்போ காலைல நம்ம சொன்னோம்ல, ஏன்பா அடுத்த 3 மாதம் 1000 ரூபா போட்டுக்கிறீங்க இல்லை? அப்போ 5000 ஆமாம்ல, என்னமோ 5000 ரூபா கொடுத்த மாதிரி இவர் என்னமோ போட்டுன்னு இருக்காரு. மாதம் 1000 ரூபா கொடுக்குறது முன்னாடி கொடுத்துட்டீங்க அட்வான்ஸா. ஆனால் இப்போ 2000 ரூபாய் இப்போ உயர்த்திட்டாரு பாருங்க. இப்போ எடப்பாடி அவருக்கு சொன்ன மாதிரி அவரு 2000 ரூபா அடுத்து. அதுக்கு வேல்யூ இருக்காது. நீங்கள் இவங்க கமல்ஹாசன் 1500 ரூபான்னாரு, அவர் என்னமோ ஆட்சி வர மாதிரி. அதுலேருந்து இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிங்கன்னா 1000 ரூபான்னாங்க. இப்போ எதை நான் போட்டது? ஆமாம், எதை நான் போட்டது. இந்த பயலுக இந்த வேலையை பண்ணுறாங்க. உடனே அன்றைக்கி அதிமுகவும் 1500 2000 ரூபா சொன்னாங்க. ஆனால் யார் முதல்ல சொல்கிறாங்களோ அதான் எடுபடும். இன்னொன்று அன்றைக்கி அவர் விடியல் தர போகிறாருன்னு நல்லா நம்பினாங்க. அதனால் சரி. அப்புறம் இன்னொன்று சொன்னார், இந்த ஐயோகோ இந்த மக்கள் 1000 ரூபாய் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் அப்படி இப்படின்னாரு. 3 வருஷம் என்ன பண்ணாங்க இந்த மக்கள்? அமைதியாக இருங்க சார். இப்போ என்ன யோசிச்சு அடுத்த 2 மாதத்தில் மீதி இருக்கிற பேலன்ஸையும் போடுறோம், 10,000 போடுறோம்னு சொன்னால் அது
அந்த விடுபட்டுச்சுல. இதோ இந்த மாதம் கடைசி இல்லை வர 5ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிருவாங்க. ஏங்க பொங்கல் இதுக்கே நீங்கள் கேட்டது அப்போ அவங்க 2500 3000 கொடுத்தாங்கல்ல, 5000 ரூபா கேட்டீங்க. ஆமாம். அன்னைக்கு ரேஞ்சு பணத்தோட மதிப்பை அன்றைக்கி 5000 ரூபா வச்சு ஒரு 5 5000 ரூபா 5 8 5000 ரூபா வச்சா 1,000 நகை வாங்கலாம். அதே 5000 ரூபா போடுங்கன்னு கேட்ட நீங்கள் 3000 ரூபா போடுறீங்க. எத்தனை 3000 ரூபா சேர்த்தா 1,000 நகை வாங்கலாம்? இது 1,000 தோராயமாக சொல்லுங்கள். அது ஆகுது சார் 15 3000. ஆ 15 தானே? 45 என்ன 15 3000 45,000 ரூபா வருது. 10 3000 30,000 சார். ஒரு 3000னா கூட உங்களுக்கு 10 3000 30,000 தான் ஆகுது. அதான் அப்போ 45 3000 45 மடங்கு நீங்கள் கொடுத்த 3000 ரூபா விட 45 மடங்கு சேர்த்தாதான் ஒரு பவுன் நகை வாங்க முடியும். அவங்க கொடுத்த 5000 ரூபாயில் 5 மடங்கு சேர்த்தாலாம் அன்றைக்கி 1,000 நகை வாங்கலாம். அப்போ இந்த வித்தியாசம் பார்த்தா நீங்கள் 12,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாகணும். கொடுத்தது எவ்வளோ? 3000 ரூபா. அப்போலாம் ஐயோ இந்த மக்கள் பொங்கல் எப்படி கொண்டாடுவார்கள், இந்த பணம் கரும்பு வாங்க பத்துமா, அது வாங்க பத்துமா, இது பத்துமா, ஒரு குடும்பத்தில் 5-6 பேர் இருந்தால் துணி எடுக்க உதவுமா, சும்மா அப்படி போய் ஒரு துணி எடுத்தாலும் அந்த 3000 ரூபா போயிடுமே, என்ன செய்வார்கள் ஐயோ அப்படிலாம் இல்லையே. அன்றைக்கி ஒரு 5000 ரூபா கொடுத்துருந்தா கூட ஓகே ஆகிருக்கும். அப்போ நிதி இல்லை, இப்போவும் நிதி இல்லை. ஆனால் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ ஏதாவது சட்டக்கட்டம் போட்டு இந்த உரிமை தொகைன்னு போயிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது இதாகனால சரி இப்போவே முன்கூட்டியே அந்த காசு போட்டுருவோம், நம்ம 5000 ரூபான்னு விட்டிடுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. இல்லை இதை பார்க்கும்போது இது நடைமுறைப்படுத்துகிறாங்க, முன்னாடியே முன்கூட்டியே வந்து போட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது, இந்த தேர்தல் வந்துட்டு இந்த ஸ்கீமை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே போட்டாங்கன்ற ஒரு எண்ணம் வராதா? தேர்தலுக்கு இந்த திட்டம் நிறுத்தப்படும் அப்படின்றதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. வழக்கு கோர்ட்டில் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து முடக்க பார்க்கிறார்கள். இல்லை அதுதான் கேட்குறேன், இந்த முடக்க பார்க்கிறார்கள்ன்றது இவங்க உண்மையாகவே சொல்கிறாங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் ஓடிச்சா, அந்த மாதிரி டாபிக் எதுவும் ஓடிச்சா? ஏன்னா எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு டாபிக் இல்லை. 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன அவங்க எப்படிங்க முடக்க பார்ப்பாங்க? முடக்குனா இதை ஒன்றும் பண்ணாதப்பமே ஐயோயோ ஐயோயோன்றீங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டால் கூட என்ன பண்ணுவீங்க? ஐயோகோ மாத செலவுக்கு என்ன செய்வார்கள்? அன்றாட செலவுகளுக்கும், வீட்டில் முதியோர்கள் இருந்தால் அவர்கள் மருந்து மாத்திரை வாங்குவதற்கும், குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்கும், வெளிநாடு செல்வதற்கும், பெரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை செய்வதற்கும் இந்த மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, கரண்ட் பில் ஏற்றுனீங்களா? அது ஐயோகோ இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? மாதம் மாதம் கரண்ட் பில் ஏற்றுனீங்கல்ல, 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல இன்றைக்கி 3000 ரூபா கட்டுறோம். மாதந்தோறும் மின் கட்டணும். நீங்கள் இந்த இவங்க கனிமொழி அக்கா தான் வந்தாங்க, வந்தப்போ வீட்டிலலாம் போய் கேட்டப்போ, அக்கா அந்த மாதிரிக்கா 500 யூனிட்டுக்கா 2 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அப்போனா 2 மாதத்துக்கு 500 யூனிட்னா 3 ரூபா, ஒரு யூனிட்னா 1500 வரும். அக்கா பாருங்கக்கா 550 யூனிட் ஆகிடுதுக்கா, நாங்களும் என்னென்னவோ பண்ணாலும் 550 ஆகிடுது. இவன் என்ன பண்ணுறான், ஸ்லாப்பே மாறிடுது. அப்போ 3 ரூபான்றது 4000 ரூபா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா 550 × 4000 இது 4000 ரூபா எங்கேயோ போயிடுது. அப்போ அக்கா 2ஆக பிரிச்சிட்டிங்கன்னா நீ மாதம் 500 யூனிட்னா கூட நாங்கள் என்ன தக்கரை அடித்தாலும் 300 தான் இருக்கும். ஐயோகோ நல்லா இருக்கே, ஐயோகோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்காக நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வருகிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் போடுறோம், விடியல் ஸ்டாலின் வந்து விடியல் தந்தோன்னே முதல் இதுதான் அப்படின்னாங்க. நடந்துச்சா? ஆனால் குதிரை குப்புற தள்ளியதும் அல்லாமல் குழியும் பறித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாதமாக கேட்குற இந்த ஏத்துறேன் பாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில் ஏற்றினாங்க. இந்த வருஷம் மட்டும்தான் ஏற்றலை, ஆனால் கமர்ஷியல் ஏற்றிட்டாங்க. கமர்ஷியல் ஏற்றினா அது யார் தலையில் விழும்? நம்ம தலையில் தானே விழும். எல்லா உற்பத்தி செலவும் எல்லா வித செலவும் விலை கூட்டி நம்ம தலையில் தூக்கி போடுவோம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு மறைமுகமாக விலைவாசி உயர்வு வரும். அப்போது இதுக்கெல்லாம் அப்போல்லாம் மக்கள் கஷ்டப்படலையா? டாஸ்மார்க்கு 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடணும். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அங்கங்கே கடை திறந்து வச்சு, அதாவது எல்லா ஆட்சியிலையுமே இருக்கும், எங்கேயாவது திட்டுத்தனமாக ஒளிஞ்சின்னு வித்துன்னு இருப்பான். இப்போலாம் ஒளிஞ்சிக்கிறதுலாம் கிடையாது. ஏரியாவில் எங்கேயாவது ஒரு கடை அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டாக் இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் அவனு ஒரு டைமிங் தான், அது ஒரு லிமிட் டைமிங் தான் இருக்கும் அது. அப்புறம் பார், சட்டவிரோத பார், இடி ரைட்லேயே அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க. இப்போ அவ்வளோ இதுலேயும் நீங்கள் இதெல்லாம் இப்படி அர்த்தம் என்ன? குடி, இன்னும் அதிகமாக குடி, காலையிலேயே குடி, வேலைக்கு போறியா குடிச்சிட்டு போ. எப்படி குடிச்சிட்டு வேலைக்கு போவோம்? டெட்ராபேக் அறிமுகம் பண்ணுறேன். ஸ்கூல் கிளம்புறியா போவாத, இங்கே வா. கஞ்சா அவனுக்கு கஷ்டப்படுறியா, கிளாஸ்லேயே கொண்டு வந்து விற்க வைக்கிறேன். பசங்களே ரீட்டைலராக மாற்றுறது. கல்லூரி மாணவர்கள் முன்ன ரீட்டைலராக இருந்தப்போ இப்போ பள்ளி மாணவர்களே ரீட்டைலராக மாறுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பையன் மெத்தப்பட்டேன், இந்த என்ன சொல்லுவாங்க சிந்தட்டிக் ட்ரக்கு, அது தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. சிந்தட்டிக் ட்ரக்கு இப்போ சாதாரணமாக புழங்குது பார்களில் மற்ற இடங்கள்ல. அதில்
அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்திகளை பார்க்குறோம். நம்ம என்னமோ இல்லாத ஒன்றெல்லாம் சொல்லலை. அங்கங்கே பிடிக்கிறாங்க, மெத்தப்பட்டைன் மாட்டுறாங்க. இப்போ கூட சினிமா பார்ட்டியில் நடிகைகள் மாட்டினாங்க. அப்போ இது வந்து ஒரு கலாச்சாரமாகவே மாறுது. அதுலேயும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் இதில் ஈல்டாகிறாங்க. அப்போ அந்த இளம் தலைமுறையினர் அதில் இதாக வராங்கன்னா அது எத்தனை குடும்பத்தை பாதிக்கும். அவன் வேலைக்கு போக மாட்டான், குற்றச்செயலில் ஈடுபடுவான், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவான். இதை விட ஒரு குடும்பத்துக்கு வருமான இழப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒருத்தன் முடங்கி போகிறான், குற்றவாளியாக மாறுறான். ஓகே, அதெல்லாம் செலவு தானே அந்த குடும்பத்துக்கு. சம்பாதிக்கிற ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் போகும்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. இதை பற்றிலாம் இவர் கவலைப்படல. இந்த 1000 ரூபா என்னமோ பெரிய 1000 ரூபா வச்சுக்கிட்டு இந்த ஒரு படத்தில் விவேக் சொல்லுவான் தெரியுமா, 20 லட்ச ரூபா சூட்கேஸ் விட்டுருவான்னு கொண்டு வந்து கொடுத்த உடனே, தம்பி பார்த்துப்பா 10 ரூபா எடுத்துக்கலாம், 5 ரூபா 20 ரூபா என்ன கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா செலவு பண்ணி, இவ்வளோ பெரிய தொகை எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி இது இல்லை. இதில் இப்போ பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்கன்றது அந்த மாநில தேர்தல் அப்போது திடீர்னு ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபா எல்லாருக்கும் பெண்களுக்கு போட்டாங்கன்றது தான் பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. அப்போது அதை இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்த்தாங்க, அங்கே இருந்துக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் எல்லாம். பீகாரில் கொடுக்குறது இவங்க எங்கே எதிர்க்கிறாங்க? இல்லை, அது எதிர்க்கணும் சார், அது ஒரு இது இருக்குது, எதிர்க்கணும். அங்கே அடித்தா இங்கே, அங்கே போனாங்கல்ல, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். அங்கே போனப்போ இது அடித்தா இங்கே தானேங்க வலிக்கும், அது வலிக்காது. அங்கே போனப்போ இப்படி ஒரு கருத்து அங்கே வச்சாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா? அதுதான் இப்போ அங்கே காங்கிரஸ் அதை எதிர்த்தது. ஏங்க அவங்க 3 லட்ச ரூபா தரேனாங்க, அது தரேனாங்க சார். ஆனால் அந்த தேர்தலில் அந்த 10,000 ரூபா போட்டதை அவங்களுமே எதிர்த்து பேசினாங்க. இங்கேருந்து போன முதலமைச்சரும் அதை வந்து எதிர்த்து வந்து பேசியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பாஜக அதை அமுல்படுத்தினாங்க. இப்போ அப்படியே இங்கே கதை மாறுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக இந்த இதை செய்யுது, இப்போ அதை பாஜக எதிர்க்குது. இதை எப்படி பார்க்குறது? காங்கிரஸ் இப்போ இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? ஏற்கனவே உனக்கு எனக்கு வாய்க்காட்டாரு, செல்வபதி சொல்லிட்டாரு என்னன்னு, வரவேற்கிறோம், ஜோதிமணியே சொல்லிட்டாங்க. அப்போ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மாணி தாகூர் மட்டும் சொல்ல, ஆனால் அது வித்தியாசம் சொல்கிறேன். அவங்க கொடுக்குற 10,000 ரூபா தொழில் முதலீடு. அங்கே இங்கே இருக்கிற மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி சகோதரின்னு பெகன் ஏதோ ஒரு இது அமைப்பு இருக்குது, மாநிலம் முழுவதும் இருக்குது. வருஷம் பூரா அந்த சுய உதவிக்குழுக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, உதவி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே பெண்கள் மேம்பாட்டு திட்டங்களை அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னு நிதிஷ்குமாருக்கு ஒரு பேர் இருக்குது. பெண்கள் வாக்கு நிதிஷ்குமார் விட்டு போவே போகாது, அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். 2 காரணம். ஒன்று, பெண்களுக்கான வேலை வாய்ப்பில் அதிக இட ஒதுக்கீடு, பெண்களுக்கான பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், இந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு திட்டங்கள், தொழில் முதலீட்டு திட்டங்கள், இது எல்லாம். 2வது மதுவிலக்கு. அதை அந்த பெண்கள் மறக்கவே இல்லை. ஏன்னா நம்மள மாதிரிலேயே மதுவிலக்கு இந்த மாதிரினா பீகார்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மதுவால் அழிந்த குடும்பங்கள், தொழில் வளர்ச்சி இல்லை, எல்லாம் வேலை தேடி வெளி மாநிலத்துக்கு போகிறான். இந்த நம்ம ஊரில் துபாய்க்கு இது அனுப்புகிற மாதிரி இங்கே அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கூட கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிலமையில் மதுவிலக்கு, பெண்கள் முன்னேற்ற திட்டங்கள்ன்றப்போ அந்த குடும்பம் அந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களையே 30% இருந்திருக்குது, வறுமை கோட்டு இருந்தது. அதை 5 கொண்டு வந்துட்டார், 5%க்கு. ஓகே, அதே 30% இந்த வெஸ்ட் பெங்கால் 16% தான் ஆக்கியிருக்காங்க. இவர் அந்த அளவுக்கு. நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலி இருக்குது, அவங்க அப்பா பேங்க்கில் வேலை செய்கிறாரு, உங்கள் அம்மா ஒருத்தர் டீச்சராக இருக்காங்க, உங்களுக்கு அபரிதமான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய செலவை தாண்டி சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுன்னா வாடகை பிரச்சனை இருக்காது. இந்த காசுலலாம் நீங்கள் முதலீடுகள் பண்ணலாம், நகை வாங்கி போடுவீங்க, அது இதுன்னு உங்கள் குடும்பம் வேறு மாதிரி போகும். இப்போ எங்கள் குடும்பம் வந்து ஒருத்தர் மட்டும் நான் வேலை செய்வாங்க, அதுவே என்னப்படின்னு ஒவ்வொரு மாதம் தள்ளுறது மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு நான் படித்து வந்து நான் வந்து ஓரளவுக்கு செலவை ஓரளவுக்கு ஒரு 10,000 மாதம் மிச்சம் பண்ணுறேன். அதில் ஒரு 10 மாதம் சேமித்து, இப்போ முதல்வர் கொடுக்குற 1000 ரூபா மாதிரி இருந்ததுன்னா நான் உடனே வாங்கிடுவேன் தங்க நகை இதெல்லாம். நானே சம்பாதிச்சு வாங்கினா அந்த 10,000 ரூபா வந்து 15 மாதம் சேர்த்தா தான் மிச்சப்படுத்தினா தான் 1 சவரன் நகை வாங்க முடியும். அப்போது இந்த மாதிரி வர்ற முன்னேற்றத்தையும் உங்கள் முன்னேற்றத்தையும் ஒப்பிட முடியுமா? என்னையா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, என்னையா ஒரு 2 சவரன் நகை வாங்க முடியல, என்னத்தை சம்பாதிக்கிற, இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறன்ற, என்னையா? ஆனால் எனக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை இவ்வளோ இருக்குது. இதுதான் பீகாருக்கு உதாரணம். தமிழ்நாட்டுக்கு உதாரணம் உங்கள் கதை. பல முன்னோர்கள், பல முதல்வர்கள் உருவாக்கி விட்ட பாதையில், ராஜபாட்டையில் இவர் போயின்னுக்கிறாரு. சார், ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர். டேஞ்சரஸ் தென் இதெல்லாம். ஆமாம், நீங்கள் என்ன மடமாட்டி கூப்பிட்டு போகிறீங்க, அதை விட்டுருங்க. நான் அந்த பீகாரத்தை முடிச்சிடுறேன், ஏன்னா ஜனங்களுக்கு புரியணும். அப்போது பெண்களுக்கான அந்த மகளிர் திட்டங்களில் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை அறிவிச்சிடுறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, 2 லட்சம் ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் தொழில் தொடங்க கொடுக்குறோம். முதற்கட்டமாக 10,000 ரூபா
அப்படின்னு. 10,000 10,000 நீங்கள் அடைக்கிறீங்க, இது பண்ணுறீங்கன்னா மீண்டும் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 20,000 30,000 2 லட்ச ரூபா அதிகபட்ச கடன் தொகை. அந்த 10,000 ரூபாவை ஒவ்வொருத்தரும் வங்கி கணக்கில் போடுவோம். அப்போ அவர்களுக்கான தொழில் முதலீடு அது வந்து ஒரு உற்பத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். எப்படி கறவை மாடு கொடுத்தாங்க அந்த மாதிரி. இதை தேர்தல் இவங்க ஏற்கனவே அறிவித்து எல்லாம் போட்டோன்னா தேர்தல் அறிவிக்கிறாங்க. தேர்தல் அறிவித்தாலும் அந்த அறிவிப்பு ஏற்கனவே இது பண்ணுற அடிப்படையில் போடுறாங்க. அதை இவங்க எப்படி உருட்டுறாங்கன்னா தேர்தல் அறிவித்த பிறகு கொடுத்தாங்க. இப்படி தான் அங்கே நடந்தது. இங்கே நீங்கள் கொடுக்குறது 1000 ரூபா. அந்த 1000 ரூபாவும் 2.25 கோடி மக்களுக்கும் கொடுக்கல. பெண்கள் குடும்ப தலைவி கொடுக்கல. நீங்கள் கொடுக்குறது 1,31,00,000. அவ்வளோதான். மீதி ஐயோகோ என்ன செய்வார்கள் அவர்கள் செலவுக்கு? கோடை என்னது இது? கோடைக்கால சிறப்பு சலுகை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வீட்டிலே இருக்கிறதா? கோடை காலத்தில் வேலை கரண்ட் பில் ஏறும் பாருங்க. சார் ஒரு லெமன் ஜூஸ் வாங்குறதுக்கு லெமன் வாங்கி மொத்தமாக போட்டு வைங்க. வீட்டில் வந்து ரஸ்னா போட்டு குடிக்கலாம். ரஸ்னா போட்டு குடிங்க. சாத்துக்குடி வாங்கி வச்சு புழிஞ்சு குடிங்க. தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. இதுக்கு மலைவாச ஸ்தலங்களுக்கு போகலாம். சிம்லாக்கு குடும்பத்தோட டூர் போகலாம். எவ்வளோ இருக்குது அந்த 2,000 ரூபாயில்? நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஒரு 2,000 ரூபா இருக்குது. ஒரு பெண்கள்கிட்ட 2,000 ரூபா, ஒரு 10 பெண்கள்கிட்ட யோசிச்சு பாருங்க, 20,000 ரூபா. டக்குன்னு கிளம்புங்க பஸ். அதுதான் சொல்கிறேன். 20 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆம்னி பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து போக வேண்டியதான். சிம்லா டூர் போயிட்டு வரலாம். அவ்வளோதான். கோடை காலத்திலேயே இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு. நான் மட்டும் மாற்றியா சொன்னேன். பக்கத்தில் இருக்கிற வண்டலூர் கூட போயிட்டு வர முடியாது. சரி விடுங்க. இன்னொன்று அந்த மாதம் வரல கரண்ட் பில்லு வயத்தில் அடிச்சுக்குவாங்க. ஃபேனை போடாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ இங்கே வந்து இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா? இங்கே இன்னொன்று இவர் தேர்தலுக்கு முன்னே அதுக்கப்புறம் வர்ற பணத்தை அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். இதை காலையிலேயே 5,000 விட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அடி விழும் பாருங்க. அந்த அடியெலாம் வாங்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. ஜனங்களுக்கு லேட்டாக புரியும். ஆமாம்ல அடுத்த மாதம் கொடுக்குற காசு முன்னாடி கொடுத்துட்டாரு, இதில் என்ன பெருமை அப்படின்னு ஒரு இது வந்துடும். இருந்தாலும் 5,000 ரூபா கையில் வருது அப்படின்றது இன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த மக்களுக்கு ஆக்கா நல்லாகிறார்ப்பா, நல்லாகிற ஆள், நல்ல மனுஷன்பா அவர் அப்படின்னு. அடுத்த மாதம் வரும்போது இந்த மாதம் 1000 ரூபா இல்லையா அப்படி, அதான் போன மாதம் வாங்கி திண்டி 5,000 ரூபா அப்புறம் என்ன அப்படின்னு வரும். அப்போது ஜனங்களுக்கு ஒரு வெறுமை வரும் தேர்தல் நெருக்கத்தில். அப்புறம் தேர்தல் நேரத்தில் விட்டமின் சி அது யார்? அதுதான் கேட்குறேன். இப்போது ஜனவரிக்கு 3,000 ரூபா கோட்டா முடிஞ்சிருச்சு, பொங்கல் கோட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ பிப்ரவரிக்கு 5,000 ரூபா காலையிலேயே போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து மார்ச் ஏப்ரல் இது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிரச்சாரம் அந்த ஒரு அமௌண்ட்டு அப்படியே அங்கங்கே போக ஆரம்பிச்சிடும். 1000 2,000ன்னு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை இல்லை, இந்த பண பிரச்சனை இருக்காது. மேலே புது அரசாங்கம் வந்தோன்னா 2,000 ரூபா நிச்சயம். ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க 2,000 நிச்சயம். அதனால் அதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று அந்த தேர்தல் கால விட்டமின் சி இருக்குல்ல, அது வந்து எல்லா கட்சிக்காரனும் தானே. ஆமாம், அது எல்லாரும் தான். விஜய் கட்சிக்காரர் கூட கொடுத்து தானே ஆகணும். அஃப்கோர்ஸ் கொடுக்கலன்னா மண்ணவாரி தூத்துவாங்க. படுபாவி மூஞ்சி அதிகம் பாரு. பார் பார்த்து கற்றுக்கோ. இவன் பார் ஏங்க ஒவ்வொரு வீட்டில் விஜய்க்கிறான். யோ போயாக ஒவ்வொரு வீட்டில் விஜய்க்கிறான். எங்கள் வீட்டில் தண்டமாக சுற்றினுது. இதுதான் நீ சொல்கிறியா? ஒரு என்ன சொல்லு, என்ன சொல்லணும்? விசில் வேணால் கொடுக்கவாடணும், நீயே வாயில் வச்சு ஊதிட்டு போன்றுவான். இல்லை சார், இப்போ இதில் கனிமொழி அவங்க சொன்னாங்க தேர்தல் இதுதான் வந்து கதாநாயகியாக இருக்குன்றது. ஸோ அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த கதாநாயகி இந்த 5,000 ரூபாய் அப்படின்றது தான் அவங்க சொன்ன அந்த கோட்வேர்டா. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாம் பார்த்தாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி யாரா மாட்டுவான்னு பார்த்தாங்க. கனிமொழி என்னம்மா நீங்கள், அப்புறம் அவனோட யார் இருக்கிறா? பிடிஆர் இருக்கிறார், அவர் சேர்த்துக்குங்க. வேறு டிஆர் பால் நான் வர முடியாது அப்படின்ட்டாப்புல. போன தடவை பிரச்சனை, நான் வரமாட்டேன். சரிம்மா நீங்கள் போய் சுற்றி தேர்தல் அறிக்கை தயாரிக்கன்னு. அவங்க பார்த்தாங்க, நம்ம என்ன தயாரிக்கிறது, ஏற்கனவே 80% அப்படியே இருக்குது நிறைவேற்றாமல். இல்லை நம்ம என்ன புதுசாக பண்ணுறது? சரி ஒரு செயலியை வெளியிட்டு அதில் தனியாக இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஊராக போய் சும்மா உட்காந்து இவங்கள்ட்ட பாருங்கள், யாருமே மதுக்கடைகளை மூடுன்னு கோரிக்கையை வைக்கலையா? வச்சிருக்க மாட்டாங்க, கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. எப்படி இருக்குது? மதுக்கடைகளை மூடுன்னு கோரிக்கை வச்சா கவர்மெண்ட்டுக்கு எதிரானதில்லை அது. அதனால் அந்த கோரிக்கை வரலையாம். அப்போ இப்படி கேட்கணும், பாலாறும் தேனாரும் ஓடுகிறது, அதே மாதிரி வழக்கமாக ஓட விடுங்கன்னு எதாவது கேட்டாங்களான்னு? இல்லை அப்படி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கடையை திறங்கன்னு வேணா கேட்டிருப்பாங்க. இந்த பார் எஸ்எல்ஓ பாரா இன்னொரு பார் தெருவில், எங்கள் தெருவில் கம்மியாக இருக்குது, எங்கள் ஏரியாவில் கம்மியாக இருக்குது, 2 திறந்து இங்கே வந்து 100 மீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் குடிச்சிட்டு மறுபடியும் அவன் தள்ளாடிட்டு வர வேண்டியது. இல்லை சார், டோர் டெலிவரி கேட்டிருப்பாங்க. டோர் டெலிவரி அது செஞ்சிருவாங்க. சொல்ல முடியாதுங்க, நீங்கள் கம்னு இருங்க, எடுத்து கொடுக்குறோமா அறிவிச்சிட போகிறாங்க. அனைத்து குடிமக்களுடைய நலன் கருதி டோர் டெலிவரின்னு போகிறோம். செந்தில் பாலாஜி கொண்டு வந்தார், மைதானத்துக்கு எடுத்துகிட்டு வரேன், மண்டபத்தில் வச்சு பண்ணலாம், ஆன்லைன் மூலமாக அதெல்லாம் வந்தார். அப்புறம் எதிர்ப்பு வந்த அப்புறம் தான் இது. அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்தவரும் அதே மாதிரி சொன்னார், பெரிய குடிமகனாக ஆக்கிறதுக்கான திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. முத்துச்சாமி அதே தானே சொன்னார்.
டெட்ரா பேக்லாம் முத்துசாமிலாம் அவர் சும்மாங்க, அவர் பாவம். இல்ல அவர் சொல்லிட்டு டெட்ரா பேக் இருந்தா நல்லா இருக்கும்ல மக்களுக்கு. சாசை எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. மாணவர்கள் நலன் கருதி சாசை வாங்கி ஊற்றி போயினே இருக்கலாம். கட்டிங்குள்ள கட்டிங் 2 ரூபா பாக்கெட் ஷாம்பு மாதிரி அந்த மாதிரி கடைகள், பொட்டி கடைகளில் கிடைக்கும். உங்களுடைய தேவைக்கேற்ப உங்களுடைய வாடிக்கையாளர் நலன் கருதி எல்லாம் போட்டுக்கலாம். இல்லை இதில் இந்த 5000 ரூபாயை தாண்டி இன்னும், ஏன்னா இப்போ இது வந்து இப்போ பேசும்போதே மகளிர் நாடு, தமிழ்நாடுன்றதே மகளிர் நாடு தான் அப்படின்ற மாதிரியும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட மாடல் அரசுனாலே இப்போ மகளிர் நாடு தான். என்ன வேணா சொல்லுங்க. காலையில் காய்கறி வாங்க போகும்போது மகளிர் நாடா, 1 கிலோ தக்காளி என்ன விலை விற்கிது, இது என்ன விலை விற்கிதுன்னு அந்த கோபம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே திரும்பும். நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இல்லை அதாவது இப்போ வீட்டு வாடகை கொடுப்பாங்கல்ல, அப்போ கேட்கும்போது ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், நான் என்ன பண்ணுறது, வரி ஏற்றிட்டாங்க, வாடகை ஏற்றான் ஆகணும். இந்த கோவம்லாம் இருக்குல்ல. இல்லை சார், நிதி பற்றாக்குறை ஏகப்பட்டது இருக்குன்னு நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு நிதி இல்லை, அதை ஒதுக்குறதுக்கு நிதி இல்லை, ஏங்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி இல்லைன்னு நம்ம பேசி, பேராசிரியர்களுக்கு சம்பளம், பேராசிரியர்களுக்கு நிதி இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கு ஒதுக்கிறதுக்கு நிதி இல்லை, இப்போ அந்த செவிலியர்களுக்கு மற்ற இதெல்லாம் என்ன, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டிங்களா, ஓய்வூதியம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நிதி இல்லை. அதுக்கெல்லாம் ஒதுக்காத நிதியை இப்போ இந்த 6500 கோடி மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதான் அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தேர்தலை ஒட்டி தேர்தலுக்கான இந்த வேலையை பண்றாங்க, பிரச்சார ஆயுதமா இந்த கையில் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க பண்ண மாட்டோம், ஐயோ 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 இப்போ நீங்க பண்றது அதானே. ஏங்க அவர் என்ன பண்ணிட்டாரு, வர மாதம் கொடுக்குறதே இப்போ கொடுத்துக்கிறாரு, அதை போய் நீங்கள் எல்லாரும் பெருசாக கேட்டுனுக்கிறீங்க. அதை போய் பெருசாக கேட்குறது, அது பெருசாக இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. 5000 ரூபாய் அப்படின்னு நீ சாயந்தரம் பாதி முடிஞ்சிடும், உங்கள் விஜய்ன்னு. இல்லை, காலையிலேயே அவங்க என்ன நினைச்சாங்க, காலையிலேயே அதை போட்டால் இதை முடக்கிடலான்னு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் அதை எடுத்துக்கிட்டு மீதியை ஃபுல்லாக சேலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கார் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கார் டயர் என்ன ரமேஷ் என்ன நடக்குது, இப்போ தான் கார் டயர் சுற்ற ஆரம்பிக்குது. போன தடவை என்ன காரு, போன தடவை லீ கூப்பர், இந்த தடவை என்ன வண்டி, டிஃபெண்டரா, இல்லை ரேஞ்ச் ரோவர். அந்த ரேஞ்ச் ரோவர் என்னை பாருங்கள் ரமேஷ் என்ன தெரியும், பார்த்தேன் சுரேஷ், இது வந்து ஆதவ அர்ஜுனா பெயரில் இருக்கிறது. இப்படியே தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. விஜய் இந்த தடவை வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கிறார். தாடி போன தடவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இந்த தடவை கொஞ்சம் முகத்தில் வளர்ந்திருக்கிறது. எப்படி உற்சாகமாக இருக்கிறாரா, இல்லை எப்போ அதே டல் லுக்கில் தான் இருக்கிறாரு. இல்லை சார், இப்போ இந்த 6500 கோடி ரூபா நம்ம சொல்கிறோம், அன்புமணி சொல்லதான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒருவேளை இது திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடராமல் போய் அதிமுகவுடைய ஆட்சி வந்துச்சுன்னா இப்போ அந்த நிதிச்சுமே அவங்க எப்படி கையாளுறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் விழும். அதுக்கு தான் எல்லாம் தூக்கி போட்டு போயினே இருக்குது. இன்னும் அந்த பட்ஜெட் வரும் பாருங்க, இன்னும் பல்வேறு அறிவிப்புகள்லாம் வரும், எல்லாம் தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு நிதி மேலாண்மை தெரில, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு மோடி சொன்னார். இந்த தடவையாவது பாஜக தமிழ்நாட்டுக்கான மற்ற விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு டீ கடைக்கார பேட்டி ஒன்று பார்த்தேன் அந்த இதில், எப்போ பார்த்தாலும் நிதி கொடுன்னா அப்போ எப்படி தான் கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்னு ஒரு இது கூட திறந்தாங்களே, தோழி விடுதின்னு. ஆமாம், எங்களை தோழி விடுதின்னு திறந்தோன்னே அவங்க ஒன்று அறிவிக்கிறாங்க, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒரு பெருமையாக வாட்ஸ்அப் தலைவர்கள் தானே எடுத்து போட்டாங்க. நாங்கள் வந்து 200 சில்லற கோடி தோழி விடுதி திட்டத்தின் கீழே கொடுக்குறோம், அதில் வாங்கி கால்வாசி தொகையை வச்சுன்னு முக்கால்வாசியில் நீங்கள் திறந்துட்டு எங்களை சொல்கிறீங்களா, அந்த நிதியை நாங்கள் தான் கொடுக்குறோன்ட்டான். அப்போது விஷயம் வெளியே வராத வரைக்கும் போட்டு உருட்டுறது. மும்மொழி கொள்கையிலேருந்து எல்லா விஷயம் பாருங்கள். எனக்கு என்னென்ன அங்கே போய் வளர்றது வேறு, பார்லிமெண்ட்டில் போய் பல்ப் வாங்கிட்டு வருது. இந்த கதை தான் இவர்கள் கதை. ஒரு விஷயத்தை மாற்றி பேசுது. அதுதான் இன்றைக்கும் அதானே. 5000 ரூபா விஷயத்தையே பாருங்கள், ஏதோ மொத்தமாக ஒரு 5000 ரூபா கொடுத்துட்ட மாதிரி பேசுகிறார். அடுத்த மாதம் 1000 ரூபா, அடுத்த மாதம் 1000 ரூபா வரும், இந்த மாதம் 5000 ரூபா வச்சுக்கங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறார். இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, முன்னாடி ஆச்சரியமாக இருந்தது, இப்போலாம் ஆச்சரியமாக இல்லை. கம்யூனிஸ்ட்டு கட்சிக்காரங்க கூட முதல்ல வந்து பே சண்முகம்லாம் இன்றைக்கி காலையிலேயே அது வரவேற்று, அவருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். தூய்மை பணியாளர்கள் போராட்டமோ, சாம்சங்கில் தொழிற்சங்கம் வாங்கிட்டாரா? வாங்கியாச்சு, போய் மாலைலாம் போட்டு வந்தாச்சு அப்போவே. ஏங்க அது மாலை போட்டு நன்றி சொன்னாங்க, தொழிற்சங்கம் வாங்கிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை, மாலை போட்டுச்சு, மரியாதை பண்ணியாச்சு, முடிஞ்சது தான். இவங்களுக்கு 6 இடத்துக்கு மேலே 10 சீட்டு கிடைக்குமா? எவ்வளோ? 10 சீட் டபுள் டிஜிட் கிடைக்குமா? இல்லை கிடைக்காதுன்னா உங்கள் தோழர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியுமா? 6க்கே அங்கே என்ன வழின்னு தெரியல. 10 கோடி வாங்கின கரையை மறைக்க முடியுமா? அதை நாங்கள் வாங்கி இப்படி கொடுத்துட்டோம். நாங்கள் அதில் ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்கல. பனை மரத்து கீழே இருந்து பால் குடித்தாலும் கல்லுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏன் அங்கே போய் நின்று குடிச்சேன்னு தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வாங்கி இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா? ஏன்ட்ட சொல்ல முடியாது.
பார்ட்டியில் இருந்தவன். அதனால் அந்த உருட்டுலாம் உருட்ட முடியாது. அடிங்க, பார்த்து அடிங்கன்றேன். எது எதுக்குன்னு தெரிஞ்சு அடிங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு உடனே இந்த மாதிரி அறிவிக்க போகிறோம். அதான் எப்படி பணத்தை போட்டுட்டு அறிவிப்போம். எங்கள் ஆளுங்களாம் இது பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்லாம் ரெடி பண்ணிட்டோம், நீங்களாம் இது பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் நியூஸை முன்னாடியே சொல்லியாச்சு. சொன்ன வேகத்துக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு போட்டுடணும் நீங்கள். ஆமாம், நீங்கள் போட்டணும். நீங்கள் பிளாஸ்ட்னு போடணும். அப்புறம் என்ன பண்ணணும், முடக்க பார்க்கிறார்கள், அதை மீறி அறிவித்து விட்டார், இனிப்பான செய்தி. அது விட்டுட்டீங்க பாருங்க. ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர். எவர் சொன்னது? அவர் தான். அப்படியா? தெரில. நீங்கள் அதுக்கு என்கிட்ட பதில் வாங்காமல் பார்க்கலான்னு பார்க்குறீங்க. அவர் எவ்வளோ டேஞ்சர்னு தமிழ்நாடு 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கலைஞர்லாம் போய் இந்த ரேம்ப் வாக்கு நட மப்ளர் கொடுப்பாங்க, தூக்கி போடு, ஒருத்தன் வந்து உழுவான், அவனை பவுன்சர் தூக்கி போடுவான், இன்னொருத்தன் ஓடி வந்து உன்ட்ட கை கொடுப்பான், ஓடு போவான், இதெல்லாம் பண்ணுனா. தலைவரே நீங்கள் அந்த ரேம்ப் வாக்கில் நடக்கிறேன் ஐயா எல்லாரையும் அவனை கூப்பிடுங்க. யார் அவன்? என்ன ஐடியா கொடுக்குறாரு அவன்? என்ன நடக்க சொல்கிறான்? ஆமாம், பிஞ்சிரோன்றுவார். அதனால் அந்த அதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்